தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசிக்கு இது வரைக்கும் யார் சொன்ன ப்ரெடிக்ஷனும் ஒழுங்காக ஒருபடியாக நடந்ததே இல்லை. இதை எங்களாலே உணர முடியுது. ஒவ்வொரு ஜோசியரும் ஒருத்தரை பார்த்து சொல்கிறான், இந்த பாருங்க தனுசு ராசி. ஒருத்தர் சொல்கிறாரு, சாக்கு எடுத்து வச்சுக்கோங்க பணத்தாளத்துக்குங்கிறாரு. குப்பையால கூட நேரம் கிடைக்குமா? நம்மளால முடியல. அசிங்கமாக இருக்கு, அவமானமாக இருக்கு, என்ன செய்யறது? ஆனால் இந்த தனுசு ராசி நேயர்கள் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம ராகு, சுக்கிரன் 4ல், மாரகாதிபதியாத புதனும் 4ல் உட்கார்ந்துருக்கான். இத்தனை பேர் உட்கார்ந்து புத்தி சற்று பேதலித்துத்தான் போகும். ஆசைகள் அதிகரிக்கும், ஆனால் நிறைவேறுவது சற்று கடினம். எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். சொல்கிறோம் 1000 சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்துக்கு போகிற வரைக்கும், மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த தன்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சற்று யோசித்து நடந்துக்கோங்க, பொறுமையை கடைப்பிடிங்க. ஏன்னா குபேராசி அடுத்தவனுக்குன்னு வாழ பிறந்தவன் தனுசு. அடுத்தவன் நம்ம மேலே ஏறி தோளில் ஏறி அவன் பறந்து போய்கிட்டே இருப்பான். நம்ம அங்கேருந்து ஆன்னு வாயை பார்த்து உட்காந்துருக்க வேண்டியது தனுசு ராசிக்காரங்கெல்லாம் அதனால் அதை பட்டு பயப்படாதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி. அது மாதிரி அடுத்தவங்களை செய்கிற பரோபகார சிந்தனையை உங்களுக்கு தர்ம மார்க்கத்தில் உங்களை எடுத்து செல்லும். மிதுன ராசிக்கு குரு வந்த பிறகு உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார், ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். இந்த மே 14 தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி அமையும், சாதகமாக கண்டிப்பாக இருக்கும். 4 சனி இருக்கான், சுக்கிரன் இருக்கான், அர்த்தாசிரம சனிங்கிறாங்க, அர்த்தாசிரம ராகுங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லைன்னா எப்படி? நம்ம பயம் நமக்கு தெரியாமல் போயிருமே, நம்ம பலம் நமக்கு தெரியாமல் போயிருமே. போராடி வெற்றிக்கு மேலே வெற்றியை காணக்கூடியவங்க தனுசு ராசி. சளைக்க மாட்டாங்க, ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. நானும் ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன். இது நடந்தே தீரும், தெய்வமே தடுக்காது, என்னவோ இவங்க தான் தெய்வம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வியூவர்ஸ் அதிகமாக்குறதுக்காக தேவையில்லாத பொருளைகளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் அளவுக்கு மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸாக வந்துடாதீங்க, அமைதியாக இருங்க.